வணக்கம் மிஸ் ராதாராஜன். உங்களுடைய பேட்டியை பத்தி பார்த்தேன். ஃப்ரீ செக்ஸ் கொடுத்தா வந்துட்டு பசங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, இவ்வளோ கூட்டம் வரும் மெரினாலன்னு. நீங்க சொன்னது ரொம்ப ட்ரூங்க. ஹேட்ஸ் ஆஃப். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ட்ரூ. நிஜமாலுமே வந்து வருவாங்க, வந்து செருப்படுத்து அடிக்க வருவாங்க. இப்படி எல்லாம் வந்து இது பண்றீங்களா, ஃப்ரீ செக்ஸ் வந்து தரீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்ச்சர் இல்லையா அப்படின்ட்டு செருப்படுத்து அடிக்க வருவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு சொன்ன அனுமானம் வந்து இப்படி வந்து அதுக்காக அலைஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வந்து சில ரிப்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பிகாஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே வந்து இந்தியால சேஃபஸ்ட் பிளேசஸ் ஃபார் விமன் டு லிவ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்க அது அப்டேட் ஆகாதது ஏன் தப்பு கிடையாது, உங்க தப்பு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, இத்தனை நாள் போராடிட்டு இருக்காங்களே எல்லாரும், பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் போராடிட்டு இருக்காங்க. உங்களால முடியும்னா ஒருத்தங்கள போயாவது நீங்க போய் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு வகையிலயாவது எங்க பசங்க ஹாராஸ்மெண்ட் பண்ணாங்களான்ட்டு. கண்டிப்பா வந்துட்டு எந்த பொண்ணும் வந்துட்டு எந்த பொண்ணும் வந்துட்டு இல்ல ஆமா ஹாரஸ் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமா சொல்லாது. எங்க பசங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. அதனாலதான் நாங்க வந்து அங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் ஒண்ணா விட்டுருக்கோம் போராடுறதுக்கு. ராத்திரியும் பகலுமா அங்க இருக்காங்க, சேஃபா இருக்காங்க. சோ நீங்க இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல நீங்க சொல்லிட்டீங்க, எங்க பசங்க வந்துட்டு ஃப்ரீ செக்ஸ் கொடுத்தா வந்துட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. சோ இதுல இருந்தே தெரியுது, நீங்க தமிழ்நாடு பத்தி ஒரு மண்ணும் உங்களுக்கு தெரியாதுன்றது வந்துட்டு எனக்கு நல்லா புரியுது. சோ தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கும் போது ஜல்லிக்கட்டு பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சோ உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, தமிழ்நாடு பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, எங்க கலாச்சாரத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. சோ பீட்டால இருந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நீங்க தான் போய் பேசிருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே வந்து ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு இன்ஃபோவும் தெரியலன்னா நீங்கெல்லாம் கேஸ் போட்டு நீங்கெல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு கர்வம். சத்தியமா நாங்க வந்து ஜல்லிக்கட்டுவ கண்டிப்பா லீகலா நாங்க நடத்துவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க. குட் பை.